தீபாவளிக்கு எப்பவும் செய்யற ஸ்வீட் கூடவே புதுசா ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. நல்ல கிறிஸ்பியாவும் ஜூசியாவும் இருக்கும். ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு அரிசி மாவு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக தான் இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. பூரிக்கு திரட்டுற மாதிரி ரவுண்டா திரட்டாம இது மாதிரி நீல வாக்குல திரட்டிக்கோங்க. நான் செய்யற மாதிரியே கத்தி வச்சு இது மாதிரி கட் பண்ணிட்டு பொறுமையா வந்து இதை மாதிரி நீங்க வந்து உருட்டிட்டே வாங்க. இந்த 2 கார்னர்லயும் வந்து லைட்டா பிரஸ் பண்ண மாதிரியே உருட்டிட்டு வரணும். எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாவை வந்து எடுத்துடலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இந்த மாதிரியும் பொரிக்கலாம், இல்ல இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண மாதிரியும் நீங்க வந்து பொரிக்கலாம். நீங்க டீட்டெயிலா பார்க்கணும்னா லாங் வீடியோ வந்து அட்டாச் பண்ணிருக்கேன், பார்த்துட்டு இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. தீபாவளிக்கு சூப்பரான ஒரு புது ரெசிபியை நீங்க வந்து செய்யலாம். பொரிச்செடுத்ததும் சக்கரை பாகுல போட்டு எடுத்துட்டா அரை மணி நேரத்திலேயே சூப்பரான ஸ்வீட் ரெடி. இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.